இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். ஸ்மிருதி இரானின்னு ஒருத்தங்க நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ்ஸால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு பெண்மணி. இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த இடத்தை நிரப்புறதுக்காக ஆர்எஸ்எஸ்ஸால் திரும்ப கொண்டு வரப்பட்ட நபர் தான் கங்கனா ரணாவத். இந்த கங்கனா ரணாவத் நம்முடைய ராகுல் காந்தியை குறித்து ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. அதற்கு இன்றைக்கி இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு உள்ளாகி இருக்கிறது. முதல்ல கங்கனா ரணாவத் என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த வீடியோவை பாருங்கள். उनको देखकर जो है अनकंफर्टेबल भी फील होता है, क्योंकि एकदम जैसे टपोरी की तरह वो आते हैं और किसी को भी तू ऐसे करके तू तड़ाक करते हैं. ऐसे कोई इंटरव्यू दे रहा हो तो उनको वो एक तरह शूटिंग कॉल्स करते हैं, आजा मेरे साथ तो आई एम टेलिंग यू इट इज़ वेरी अनकंफर्टेबल द वे ही कॉन्डक्ट्स हिमसेल्फ. ही शुड सी हिज सिस्टर. उनका कॉन्डक्ट, उनका बिहेवियर कितना अच्छा है, कितना जिसे कह सकते हैं एटिकेट्स उनके बहुत अच्छे हैं. लेकिन राहुल गांधी இப்போ கங்கனா ரணாவத் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர், அவருக்கு பக்கத்தில் எங்களை மாதிரியான பெண்கள் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் ஒரு அருவருப்பாக ஃபீல் பண்ணுறோம். பொதுவாக பெண்கள் ராகுல் காந்தி அப்படி ஒரு இடம்னா அந்த பெண்கள் எல்லாமே ஒரு அருவருப்பை உணர்கிறார்கள் ராகுல் காந்தியிடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? கங்கனா ரணாவத் சொல்கிறாங்க. கங்கனா ரணாவத் யார்? எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் பெயர் வந்திருக்கக்கூடிய மோடியினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர். சரியா? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்தியாவிலேயே அரசியல் ரீதியாக, அரசியல் கட்சி ரீதியாக போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னா பாஜக. தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் ஒரு அழகான பேர் போட்டிருக்கிறாங்க பாஜகவுக்கு, பாலியல் ஜல்சா கட்சி என்று. நமக்கு தெரியும், நீங்கள் காஷ்மீரில் ஒரு சின்னம் சிறிய சிறுமி இல்லையா, அவர் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜக என்னெல்லாம், இதெல்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு, எக்கச்சக்கமாக பேசியாச்சு. அந்த கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அதாவது பெண்கள் ஒரு அருவருப்பாக உணர்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், பாரத் ஜோடோ பயணத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பெண்கள் தாய்மார்கள் ஒரு சகோதரனைப் போல இல்லையா, தன்னுடைய தம்பியைப் போல இல்லையா, தங்களை காப்பதற்காக ஒரு மிகச்சிறந்த தலைவனைப் போல அவரோடு எந்த அளவிற்கு அவர்கள் பழகினார்கள் என்பதை நாம் பார்த்தோம், கண்கூடாக பார்த்தோம் இல்லையா? பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் இல்லையா? நான் சமீபத்தில் 2 புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாச்சு, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்று, சச்சின் டெண்டுல்கர், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், உலகத்தின் மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர் இல்லை, காட் ஆஃப் கிரிக்கெட் என்று சொல்லக்கூடியவர். அவர் தன்னுடைய பையனான அர்ஜுன் டெண்டுல்கர் அவருடைய திருமண அழைப்புதழை கொடுப்பதற்காக மோடியை பார்க்க செல்கிறார். இப்போ மோடியை பார்க்க செல்லும்போது அவரும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் செல்கிறார்கள். மோடியை சுற்றி அவர்கள் நிற்கிறார்கள். அவர் எங்கெங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிற புகைப்படத்தை நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக அவர்கள் ராகுல் காந்தியை பார்க்க செல்கிறார்கள், சச்சின் டெண்டுல்கர். இப்போ அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ராகுல் காந்தியை சுற்றி எப்படி நிற்கிறார்கள் என்கிற புகைப்படத்தை மட்டும் பாருங்கள். இந்த 2 புகைப்படத்தை மட்டும் வைத்து சமூக ஊடகங்களில் மோடியை கிழி என்று கிழித்த காட்சியை நாம் மறக்க முடியாது. இது சமீபத்தில் நடந்த விஷயம். சரியா? பாரத் ஜோடோ பயணத்தில் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு சின்னம் சிறிய சிறுமி, அதாவது ஒரு தகப்பனாருடைய ஒரு அரவணைப்பை அந்த 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 சிறுமி, அந்த பாப்பா ஃபீல் பண்ணுறதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கங்கனா ரணாவத் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. கங்கனா ரணாவத்துக்கு எதிராக இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மற்ற கட்சிகளை சார்ந்த பெண் எம்பிக்களே களத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஸ்மிருதி இரானின்னு ஒருத்தங்க இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாதுங்க நமக்கு. இப்போ திரும்பவும் சீரியலில் நடிக்க போனாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான் நமக்கு செய்தியாக வருது. இப்போ வேறு சிலிண்டர் விலை ஏறிட்டுருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சிலிண்டர்னு சொல்லும்போது நமக்கு ஸ்மிருதி இரானி ஞாபகம் தான் வரும். ஏன்னா காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் சற்றே விலை உயர்ந்த சிலிண்டர் விலையை சுட்டிக்காட்டி சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிராக போராடிய, மாட்டு வண்டியில் போன, சிலிண்டருக்கு மேலே உட்கார்ந்திருந்த ஸ்மிருதி இரானியெல்லாம் நம்ம மறந்துட முடியாது. ஆனால் 2014 சிலிண்டர் விலை என்ன இருந்தது, இன்றைக்கி என்ன விலை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் இந்திய மக்களே ஸ்மிருதி இரானியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த கங்கனா ரணாவத் யார்? கங்கனா ரணாவத் சொன்ன ஒரு பழைய வீடியோ உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்.
நான் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தேன், சிறு வயதிலேயே வீட்டை விட்டு வந்தேன், இப்படியெல்லாம் அவங்க சொல்கிற காட்சியெல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கும் கூட அவங்க இப்போ நடிக்கிறாங்க அப்படிங்கிற போது அவர்களுடைய திரைப்படத்தை பாருங்கள். இப்போ பொழுதுபோக்கு சினிமாவில் ஒரு கார்ப்பரேட் இப்போ பெண்களுடைய உடையை குறைக்கிறார்கள் அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க அது வணிகத்துக்காக, அந்த வணிகத்திற்குள்ளே இருந்து நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் கங்கனா ரணாவத். இவங்களுக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க இவங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு எதுவும் தெரியல. ஆனால் ஆர்எஸ்எஸ் உங்களை கொண்டு வந்தது, மோடி தான் இவங்களை கொண்டு வந்தது இல்லையா? இப்படி ஒரு பொறுப்புல கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறது எது பேசுன்னு தெரியல. நமக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, ஒரு விமான நிலையத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சாதாரண ஒரு காவல்துறை பெண்மணியிடமிருந்து கன்னத்தில் பலார் வாங்கினது. இன்ன வரைக்கும் அந்த கன்னத்தில் அந்த பலார்ன்ற அந்த தடம் மாறாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். கங்கனா ரணாவத் என்ன பேசுகிறார், யாரை பற்றி பேசுகிறார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியை பற்றி இன்றைக்கு இந்திய மக்கள் மத்தியில் என்ன மதிப்பீடு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த கட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு இன்றைக்கி பேசுகிறது, சட்டமன்றத்திற்குள்ள என்ன மாதிரி வீடியோ இவங்க பார்த்துட்டு இருந்தானுங்க அப்படின்னு தெரியும் இல்லையா? நமக்கு எல்லோரும் தெரியும். அப்படிப்பட்டவர்களுடைய கூடாரமாக விளங்கக்கூடிய கட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு பெண்கள் ராகுல் காந்தி இதில் அருவருப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு மக்கள் பொறுத்துக்கொள்வார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் இல்லையா? இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் எதுக்கு பேசுகிறாங்க? இப்படி பேசுகிறதுனால இவர்களுக்கு என்ன நன்மை? ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்தியா சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் இருந்தெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா? இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்ருக்கோம். பெட்ரோல் விலை இன்னும் அதிகப்படியாக உயரப்போகிறது என்று சொல்கிறார்கள். கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, எத்தனை ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஓலா ஊபர் என்ன அந்த எத்தனை இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை என்னவாகும்? இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எதற்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல இல்லையா? கெஞ்சி கூத்தாடுறதுக்கு அப்புறம் ஈரான்காரன் மனிதாபிமான அடிப்படையில் கச்சா எண்ணெய் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இதுதான் நடந்திருக்கு இல்லையா? அப்போ இதில் வேற இந்த மாதிரியான விஷயங்களை பேசி கவனத்தை திசை திருப்பதற்கான வேலையை கங்கனா ரணாவத் செய்கிறாங்க. அதுக்கு மேலே இது வேறு ஒன்றுமே இல்லை. எப்படியும் ராகுல் காந்தி உயர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர்தான் அடுத்த இந்தியாவினுடைய தலைமை என்பதை இந்திய மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.